டெல்லி ஜாமா மசூதி உள்ளிட்ட இஸ்லாம் தொடர்புடைய பழங்கால நினைவு சின்னங்கள் வக்பு ஆகாது என்றும் பாதுகாக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்த ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, சஞ்சய் குமார், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், முஸ்லீமாக பிறந்த நபர் மீண்டும் இஸ்லாத்தை 5 ஆண்டுகள் தொடர்ந்து பின்பற்றிய ஆதாரத்தை ஏன் காட்ட வேண்டும் என கேள்வி எழுப்பினார். சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அனைவருக்கும் பொதுவானது என்றும், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை மதசார்பற்றது என்றும், வக்பு சட்ட திருத்தம் 20 கோடி மக்களின் உரிமையை பறிப்பதாகவும் வாதிட்டார். இதையடுத்து பேசிய தலைமை நீதிபதி, டெல்லி ஜாமா மசூதி உள்ளிட்ட இஸ்லாம் தொடர்புடைய பழங்கால நினைவு சின்னங்கள் வக்பு ஆகாது என்றும் அவை அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வேலூர் அடுத்த காட்டுக்கொல்லை பகுதியில் உள்ள சுமார் 5 ஏக்கர் நிலத்தில் உள்ள 150 குடும்பங்களின் வீடுகள் கீழாண்ட நவாப் மசூதி, ஹசரத் சையத் அலி சுல்தான் ஷா தர்காவின் வக்பு வாரிய சொத்துக்கள் என மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக RTO தலைமையில் அமைதி குழு அமைக்கப்பட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தில் வேலூர் கோட்டாட்சியர் செந்தில்குமார் கிராம மக்களின் சொத்து ஆவணங்களை ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் உள்ளூர் லாரிகளை கட்டணமின்றி அனுமதிக்க கோரி லாரி உரிமையாளர்கள் மறியல் செய்தனர். பெருமந்தூர் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் நடைபெற்ற போராட்டத்தில் சுங்கச்சாவடி ஒப்பந்ததாரரிடம் லாரி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டாததால் கனரக லாரிகளை சுங்கச்சாவடியின் குறுக்கே விட்டு மறியல் செய்தனர். இதனால் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.